இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்று முன்தினம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த சாத்தான்குளம் ஜோன்ல நடந்த சில விஷயங்களை நான் பேசியிருந்தேன். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்ணாங்க, என்னை தொடர்பு கொண்டாங்க. குறிப்பாக இந்த செக்கடி விலை, அது போல பாத்தீங்கன்னா இந்த மெய்யூர்ல ஒரு போஸ்டிங் போட்டுன்னு சொன்னேன். குறிப்பாக அங்க இருக்கின்ற திரு சுபாஷ் அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் மூலமா போட்டிருக்குன்னு நான் சொன்னேன். அவர்களும் என்ன பண்ணாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், கிட்டத்தட்ட நாங்களும் 10 வருஷமா 12 வருஷமா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் இல்லீகல் அப்படின்னாங்க. அப்ப நான் புரிந்து கொண்டது என்னன்னா, தெர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது அவங்க இது காலங்காலமா நடக்குது. நம்ம ஆட்சி, நம்மளுடைய ஆட்கள் ஆட்சியில வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வேலை வாங்கிக்கலாம் இப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்னெடுங்காலமாக இங்க நடந்துட்டு இருக்கு. டிஎஸ்எஃப் டீம் என்ன பண்ணாங்க, அதான் பண்ணாங்க. ஆனா அவங்க ஒருபடி மேல போய் என்ன பண்ணாங்க, தெரிந்தவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு போட்டாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பணம் வாங்கல. அதுல உண்மையாக உறுதியாக நான் இருக்கின்றேன், பணம் வாங்கல. ஆனாலும் பாத்தீங்கன்னா தங்களுக்கு உதவியாக தேர்தல் ஈடுபட்டவங்களுக்கு போட்டிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த கால்வெல் ஸ்கூல்ல போட்ட அப்பாயின்மெண்ட்டும் அதே மாதிரிதான் அவருக்கு. ஏன்னா அந்த ஜோன்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கனால நம்ம இருக்காரு. அவர் மூலமாக நிறைய டிசி கிடைச்சிருக்காங்க, நிறைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் வந்திருக்கனால தொடர்ந்து அவரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிர்வாகத்தில் இருக்கிற எஸ் டி கே ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நிர்பந்தம் அதிகமா இருக்கதான் செய்யும். ஏன்னா அண்ணனும் பாத்தீங்கன்னா நான் இருக்கும்போது தலையில அடிச்சுக்குவாங்க, பேசாம யாராவது எடுத்துக்கன்னு சொல்லி என் மேல சொல்லியிருக்காங்க. நான் இருக்கவே இல்லை, இந்த லேசக்கிட்டே எனக்கு வேண்டாம் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கமான ஒரு முகத்தை தான் அங்க வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால போட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஓஏ போஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கு சீனியாரிட்டி கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்புறவங்களுக்கு போடலாம். வருங்காலங்கள்ல அதுலயே என்ன பண்ணும், ஒரு சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களை போன்றவர்களுடைய ஆசை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த சாத்தாங்குளம் ஜோன்ல உங்களுடைய ஒப்பீனியனும் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பெரம்பு சேனல் பேசுறதும் பாத்தீங்கன்னா நமக்காக தான் சொல்லிட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ எனவே பாத்தீங்கன்னா நான் எந்த மனதில் எந்த விதமான வன்மத்தையும் வைத்து பேசுவதில்லை. இங்க நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை தான் சொல்றேன். அது போல பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள், அது போல ஆள் பலம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணும், என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கேன். எனவே அந்த சாத்தாங்குளம் ஜோன்ல நடந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுல பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற ஆட்சி நிர்வாகம் பாத்தீங்கன்னா தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல எந்த விதமான ஊழலும் இல்லை, ஒரு பைசா கூட வாங்கவில்லை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பேராயர் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கேண்டிடேட் போட்டாங்க. அது குறித்து நான் என்ன பண்றேன், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்திருக்கு எனக்கு. நமது மோசஸ் ஜெபராஜ் ஐயா நல்லவர்னு சொல்லி இதே பெரம்பு சேனல்ல தானே சார் பேசுனாங்க, இப்ப ஏன் மாத்தி பேசுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. நிச்சயமாக இப்பொழுது நான் மாற்றி பேசவில்லை. மோசஸ் ஜெபராஜ் ஐயா நல்லவர், மிக மிக நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அதுதான் இங்க பிரச்சனையே. ஏன்னா பாத்தீங்கன்னா நல்லவனாயிரு வல்லவனாய் இருக்கணும். ஆனா ஐயாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா யாரும் முகம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக பாத்தீங்கன்னா ஒரு கடினமான வார்த்தை பேச மாட்டாங்க. அதே நேரத்துல கண்டிப்பான வார்த்தையும் பேச மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெள்ளாளங்களில் இருக்கும்போது ஐயா ஒரு நான் சந்திக்கும் போது ஐயா எப்படி நிர்வாகம் இருக்குன்னு கேட்கும்போது, சார் இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை குறித்து நான் கேட்டேன். இப்போ ஐயா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை நான் கொடுத்தேன். அந்த தொகையை நான் எதற்காக கொடுத்தனோ அதற்காக அது பயன்படுத்தப்படவில்லை. அப்ப நீங்க திருப்பி வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறேன். அவர் ஏதாவது நினைச்சிருவாரு, போனா போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, விட்டு கொடுத்தாங்க. அதாவது என்ன காரணம்னா, தன்னை அவர் தவறா நினைச்சிடக்கூடாது, தான் ஒரு கடினமான மனிதன் அவர் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக பாஸ்டேட் பணம் தான். அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் நினைக்கிறேன், ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த மனிதனிடம் பாத்தீங்கன்னா கராராக அந்த பணம் பாத்தீங்கன்னா ஆலயத்தின் பணம், அது பாத்தீங்கன்னா சபையின் பணம், அது காணிக்கை பணம், அதை நீங்க திருப்பி கட்டணும், இல்லைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றதுக்கு கூட ஐயாவால என்ன பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு சாத்வீகமான ஒரு சாந்தமான மனிதர். இப்ப இவரால பாத்தீங்கன்னா எப்படி இங்க இருக்கின்ற நிர்வாக சீர்கேடுகளை பாத்தீங்கன்னா சரி கட்ட முடியும், யோசிங்க. அது போல இன்னொரு பிரச்சனையும் இருக்காங்க. இப்ப இவர் யார் பக்கம் நிற்கிறாரு, இப்போ அண்ணன் எஸ் டி கே ராஜன் அவர்களும் பாத்தீங்கன்னா எனக்கு எதிரி கிடையாது. அந்த அணியினருக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்து தகராறோ சொந்த தகராறோ கிடையாது. ஆனால் கடந்த பேராயர்கள் பாத்தீங்கன்னா எங்க விழுந்து போனார்கள் என்று நீங்க நல்லாவே உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். அதாவது ஒரு அடிமையாக்கப்பட்டு அவர்கள் சுய புத்தியோடு செயல்படாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் எஸ் டி கே ராஜனுடைய அணியில் இருக்கிறவர், அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர், சுத்தாங்கத்தை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா சுத்தமா தான் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைப்பாரு. அப்ப எப்படி அவரை நீங்கள் சென்று அணுக முடியும்? கடந்த பேராயர் தேவசகாயம் ஐயா அவர்களும் நான் என்ன பண்ணாரு, படிச்சு சொன்னேன். இந்த ஒரு குருவியானது தன்னுடைய கூட்டை விட்டு அலைந்து செல்றது எப்படி இருக்கோ அப்படிதான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைந்து செல்றது இருக்கான்னு சொல்லி நான் பண்ணேன். படிச்சு சொன்னேன், கேட்கல, பதவி இழந்து போனார். சோ அதே ஒரு நிலைமை இந்த நல்ல ஆயருக்கும் வந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்துலதான் மோசஸ் ஜெபராஜ் ஐயா இப்போது இருக்கின்ற நிம்மதியோடு சந்தோஷத்தோடு யார்ட்டையும் கெட்ட பேர் வாங்காம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த பதவியே போதுமானது.
பேராயராக வந்து அவரால் எதையும் இங்க மாற்ற முடியாது. அவரால் வந்து பாத்தீங்கன்னா நன்மை என்று தெரிந்தாலும் அவரால் வந்து இங்க செயல்படுத்த முடியாது. சில அதிகார வர்க்கங்களை தாண்டி, சில கடுமையான மனிதர்களை தாண்டி அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரே காரணத்தினால்தான், ஐயா மேல இருக்க நல்லெண்ணத்தினால்தான், அவர் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தயவு செய்து அவரை வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தலில் அவரை நீங்க தேர்ந்தெடுத்து அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதை குழிக்குள் தள்ளி விடாதீர்கள் என்று அன்போடு தயவு செய்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். வேதாகமத்துல கூட அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. நீதிமொழிகள் 29:19, அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி அவரை என்ன பண்ண முடியாது, கன்வின்ஸ் பண்ண முடியாது. அது போல பாத்தீங்கன்னா அது உண்மைதான், அது வந்து பாத்தீங்கன்னா அங்க தவறு நடந்திருக்குது, அங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் உத்தரவு கொடான், ஐயாவால என்ன பண்ணல, திரும்பி பேச முடியல. சோ புரிந்தும் அறிந்தும் அதை வந்து அந்த வார்த்தைக்கு அவர் வந்து பண்ணல, கட்டுப்படாம, இல்ல நம்ம வந்து ஒரு அணியினரால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, சோ அங்க வந்து நியாயம் புரட்டப்பட்டாலும் நீதி வந்து அங்க நிலைநாடப்படாவிட்டாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, அதுக்கு உத்தரவு கொடான்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லுது, நான் சொல்லல. சோ அதனால பாத்தீங்கன்னா அடிமையாக போகிற ஒரு ஆயர் பேராயராக மாறும் பொழுது அப்படிதான் நடக்கும். அதுல இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான். உங்களுக்கு தெரியும் வீடுன்னா இது பேராயருடைய வீடு. என்னைக்காவது கடந்த பேராயர் தேவசகாயம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல இருந்திருக்காங்களா? அன்னை வீட்டுல தான் அதிகமா இருப்பாங்க, அன்னை கம்பெனில தான் அதிகமா இருப்பாங்க. அழகா சொல்லுது பாருங்க, யோவான் 8:35, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் அப்படின்னா நம்ம சொந்தமா, நம்ம சுயமா ஒரு பெற்றெடுத்த பிள்ளை அப்படிங்கறத அர்த்தம். அதாவது எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல், அணிகள் சார்பு இல்லாமல் நம்ம தேர்ந்தெடுக்க போறது, நம்ம சுயமா, எந்த அணியும் கிடையாது. நான் ஓட்டு போட்டு எடுத்தேன், எங்க பேராயர் அவர் மனோகர் அப்படின்னா என்ன பண்ண முடியும், நீங்க அவரை வந்து அவர் நமது குமாரனை போன்றவர், அவரை எப்பொழுது நீங்க சென்று சந்திக்கலாம். அவருக்கு வந்து வீடு வந்து நாம் கொடுக்கின்ற அந்த பேராயர் இல்லமாகத்தான் இருக்கும். எனவே அடிமையானவனை நீங்கள் தேடி அலைவதை விட நமது குமாரனாக போகின்ற ஒரு ஆயரை பேராயராக மாற்றினால் இந்த திருமணம் சிறப்பாக இருப்பது என்பதற்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. அது போல பாத்தீங்கன்னா இங்கு பேராயராக வருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்களும் நேற்றைய தினம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துல இதோ கைலாஸ் சுப்ரன் நினைக்க பேசியிருக்காங்க. அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்கள் கூட நானும் சில நாட்கள் பயணம் செய்தேன். அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் நினைத்தார்கள். அதாவது இந்த 2 பேருக்கும் மாற்றாக ஆல்டர்னேட்டிவ், அது ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். ஆனா அது நடக்கவில்லை. ஆனால் தற்போது பேராயராக வர இருக்கிறவர் தனது பெயர் மூலமாக செயல்படுகிறவராக இருக்க வேண்டும். அவர் பெயருக்கு முன்னால் இன்ஷியலா போடுறவங்க, இவர் வந்து இத்தனை கோடி கொடுத்து எடுத்தாங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அணியிலிருந்து வந்தவர் என்பதை ஒரு காலத்திலும் அண்ணன் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவரை சார்ந்து நிற்கிறவர்கள் மட்டும்தான் இங்கு பேராயராக வர வேண்டும் என்பது அண்ணனுடைய அடிமனத்தில் இருந்த காரணத்தினால்தான் ஒரு நல்ல பேராயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் கூட இங்க இருக்கிற ஒரு ஆயர் வருவார் சொல்லி சொன்னார், கேள்விப்பட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, நமது மனோகர் ஐயா அவர்கள் தான். மாற்று கருத்து யாருக்கும் வராது, வரக்கூடாது. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராயர் தேர்தலில் கடந்த முறை செய்த தவறுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் மாற்றத்திற்கான ஒரே மனிதர் அவர் மட்டும்தான். ஆட்சியில் அது நடக்கும்னு நினைச்சோம், அது நடக்கல. ஆனால் தற்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மனிதரை காட்டியிருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டோ மற்றபடி எந்த விதமான தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிறந்த மனிதர் என்று பெயர் பெற்றவர். அவர் பணியாற்றிய எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா சிறந்த பெயர் வச்சிருக்கார், நல்லவர். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்வதற்கு ஒரு நல்ல மனிதர். பாத்தீங்கன்னா சாயர்புரத்துல அந்த ரஃபேல் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெயர் பெற்று விளங்குகிறது. அவர் அங்கிருந்து மாற்றிய பிறகு அது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல வந்துச்சு. அது அங்கு மட்டும் இல்ல, திருநெல்வேலி திருமணத்திலும் கேட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளவு சூப்பரா இருக்கு, அந்த ஐயாவை மாத்திட்டாங்களா, இனிமாதிரி எப்படி நடக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்பியது. எனவே அது போன்ற மருத்துவமனைகள் இன்னும் நிறைய வரணும். நமக்கு வந்து கல்வி நிலையங்கள் என்ன பண்ணும், சீர் செய்ய வேண்டும். அது போல ஆலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தலமாக மாற வேண்டும் என்றால் அதை கொண்டு வருவதற்கு அணிகள் சாராமல் ஆண்டவரை சார்ந்து நிற்கின்ற ஐயா மனோகர் அவர்களை வந்து அனைவரும் ஆதரிக்க வேண்டும். அந்த சாய்ஸ் மனோகர் ஐயா அவர்கள் என்பது மட்டும் உங்கள் மனதில் இப்பொழுதே பதித்துக் கொள்ளுங்கள். மகிபன் இயேசு இதைத்தான் எதிர்பார்க்கிறார், மாற்றத்திற்கான மனிதர். இந்த திருமண்டலத்தை ஆன்மீகத்திலும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனிலும் சரி சிறந்த பாதையில் தூக்கி நிறுத்த போகிற ஒரே மனிதர் ஐயா மனோகர் அவர்கள் என்பதுதான். எந்த விதமான மாற்று கருத்தையும் யாருக்கும் வரக்கூடாது. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.